சரவணபவ. திருப்புகழ் முத்தை திருபத்தி திருநகை பாடல். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர என ஓதும். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர என ஓதும். முக்கட்பர மற்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 தமரரும் அடிவேன. முக்கட்பர மற்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 தமரரும் அடிவேன. 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. 10 தத்தை கடவிய வச்சை புயல் மெச்ச தகுபொருள் வச்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே. 10 தத்தை கடவிய வச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்கணடி கழுகொடு கழுதாட. தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்கணடி கழுகொடு கழுதாட. திக்குப்பரி அட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரி குத்ரி கடக என போத. திக்குப்பரி அட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரி குத்திரி கடக என போத. கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதி புக்கு பிடியன முதுகூகை. கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை. கொட்பொற்றெழ நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. கொட்பொற்றெழ நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. பெருமாளே பெருமாளே பெருமாளே. இப்போ முத்தை திருபத்தி திருநகை பாடல் நம்ம படித்தோம். அதுக்குண்டான தமிழ் விளக்கம் என்ன அப்படின்னா, அழகான வெண்முத்துக்கள் மாதிரி பல்வரிசை கொண்ட இளநகை புரியக்கூடிய தேவயானை அப்படிங்கிற தேவியினுடைய தலைவனே, சக்தி வேலாயுதத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய சரவணபவ கடவுளே, மோட்சம் அப்படின்னு எதுக்குமே ஈடு இணையில்லாத ஒரு விதையாக விளங்கக்கூடிய ஞானகுருவே, முத்திக்கொரு வித்துக்குருபரன முத்தி அப்படிங்கிறது மோட்சம். அதை சொல்றாரு. இந்த மாதிரி முக்கண்ணர் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமசிவனுக்கே பாடம் சொல்லி கொடுத்தனே அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏன் சொல்றாருன்னா, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பிரமணிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேதங்களுக்கெல்லாம் முதன்மையான ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை உபதேசிச்ச கடவுளே, மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா, திருமால், 33 முக்கோடி தேவர்கள் எல்லாரும் அடிபணியக்கூடிய இடத்தில் நிற்கும் கடவுளே அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக ராவணனுடைய 10 தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற அந்த மந்தரமலையை மத்தாக எடுத்து பார்க்கடலை கடைஞ்சு ஒரு பகற்பொழுதை வட்டமான சக்கராயுதத்தால் இரவு பொழுதாக ஆக்கி நண்பராகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக தேரினை செலுத்திய பசுமையான நீலமேக வண்ணன் திருமால் அப்படிங்கிறவர் பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கும் பரம்பொருளே அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக என்ன சொல்றார், பரிவோடு என்ன காத்தருளும் அந்த நாள் அப்படிங்கிறது ஒரு நாள் இருக்கா அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்ததாக தித்தித்தைய என்ற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த அந்த நாட்டிய பாதங்களை வைத்து காளிதேவி திசைகளில் எல்லாம் சுழன்று சுழன்று தாண்டவம் செய்யக்கூடிய இடத்துல கழுகுகளெல்லாம் இருக்கான், பேய்களெல்லாம் சேர்ந்து நடனம் ஆடுதான். 8 திக்குகள்லையும் உலகத்தையே தாங்கி இருக்கக்கூடிய அஷ்ட பைரவர்கள் அங்கு இருக்காங்களாம். இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ற மாதிரி தொக்கு தொகு தொக்கு தொகு திரிகடக அப்படிங்கிற தாள ஓசைகள் அங்கே எழும்புதான். கூட்டமாக பற்பல வாத்தியங்கள் அதே தாளத்தில் முழக்கமிடுதான். போர்க்களத்தில் கிழக்கோட்டன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் அந்த இடத்துல
இருக்காங்களாம். குக்கு குகு குக்கு குகு குகு ஓசையோடு குத்தி புதை புகுந்து விடி அப்படின்னு குளறி வட்டமாக மேலே வந்து சுழன்று சுழன்று போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஸ்நேகவண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரோத மனப்பான்மையே கொண்ட அந்த அசுரர்களை வந்து கொன்று பலி கொடுத்து அசுரர்குல மலை எல்லாத்தையும் கிரௌஞ்சகிரி அப்படிங்கிறதையெல்லாம் தூளாக தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்ய வல்ல பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வந்து இந்த இடத்துல வந்து பெருமையாக சொல்லி இந்த திருப்புகழை வந்து முடிக்கிறார்.